சீனு நான் சொல்லி அனுப்பிச்சார் சார். ஆமாம் வாங்க 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 வாங்க. சொல்லுங்க சார். சார் அது இது பாருங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத ஒன்று விடாமல் தெளிவாக சொன்னால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு உதவ முடியும். விஷயம் சின்னதோ பெருசோ அது முக்கியம் கிடையாது. நீங்கள் எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ தயங்காமல் சொல்லுங்கள். சார் என்னோட பேர் கதிரவன். நான் ஒசூரில் இருக்கிற சொல்யூஷன் டெக்கில் வேலை செய்கிறேன். அப்பா அம்மா 2 பேரும் ஊரில் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சார். நானும் என்னோட மனைவி 2 பேரும் ஒசூரில் தான் தனியாக இருக்கோம். கல்யாணம் ஆன இந்த 5 வருஷத்தில் எங்களுக்குள்ள எந்த வித சண்டையும் வந்ததே இல்லை சார். லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு 2 மணி இருக்கும் சார். தண்ணி குடிக்கலாமேன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் படுத்துட்டு இருந்த என்னோட மனைவி காணல. இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தா. அவள் எதையோ பார்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து படுத்துக்கிட்டா. சரி, அவள் படுத்ததுக்கு அப்புறம் அவள் என்ன பார்த்துட்டு இருந்தான்னு போய் இந்த இடத்த பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை சார். சரி, நானும் அதை பெருசாக கண்டுக்காம அவகிட்ட அதை பற்றி எதுவுமே நான் கேட்கல. ஆனால் இன்னும் சில நாள் கழிச்சு அதே நேரம் அதே இடத்துல அவள் எதையோ பார்த்துட்டு திரும்ப வந்து படுத்துக்கிட்டா. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதை பற்றி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது தான் அவள் உங்களை பற்றி சொல்லி அனுப்பிச்சான் சார். இதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? உங்கள் மனைவியை ஒரு நல்ல டாக்டராக போய் காட்டுங்க. அவங்களுக்கு தூக்கத்து நடக்கிற வியாதி. சார் இல்லை சார், இது அடிக்கடி இப்படி நடக்கிறது இல்லை. கரெக்டாக வார வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இப்படி நடக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை தூக்கத்தில் நடக்கிற வியாதியாக இருக்கும் சார். இல்லை சார், இந்த பாருங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு ஒசூர்லேருந்து வந்ததே தேவையில்லாத வேலை நிறையும். இது என்னோட நேரத்தை வேற நான் செலவைக்கு விரும்பல. முதல்ல எடுத்து விட்டு காலி பண்ணுங்க சார். ப்ளீஸ் இதை கொஞ்சம் பாருங்க சார். இது என் மனைவி பீரோல இருந்து எடுத்தது சார். அவ எப்பெல்லாம் வெளியே போய் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து படுக்கிறாளோ மறுநாள் காலையில அவ பீரோல இந்த மாதிரி பேப்பருங்க இருக்கும். இதை பத்தி உங்க மனைவிட்டே கேட்டுக்கலாமே. ஒருவேளை அவங்களுக்கு மெடிக்கல் ஏதாவது அசுக்கூட்டு தேவைப்படலாம் இல்லையா? சார், அவளுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை சார். அவளுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். அதனாலே அவள் எது கேட்டாலும் நான் சரின்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் எதனா கேட்க போயிட்டு அது எதனா தப்பாக போய் முடிஞ்சிருமோன்னு நினைக்கும் போது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது சார். ஒருவேளை இது அவள் சுயநிலைமே இல்லாதப்ப நடக்கிற விஷயமா இருந்தால் அதை தெரிஞ்சு அவள் மனசு இன்னும் உடஞ்சிருவாள்னு நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சார். எப்பெல்லாம் இது மாதிரி நடந்துக்கிறாங்க? சார், வார வெள்ளிக்கிழமை கரெக்டாக நடு ராத்திரி 2 மணிக்கு தான் சார் இப்படி நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்களா? இல்லை சார், கல்யாணம் ஆகி இந்த 5 வருஷத்துல அவ இப்படி வினோதமா நடக்கிறது இதுதான் முத தடவை. உங்க மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி விசாரிக்கலாம்ல? ஃப்ரெண்ட்ஸ்னு பெருசா யாரும் இல்லை சார். அவ ஒர்க் முடிச்சுட்டு நேராக என் கூட தான் வீட்டுக்கே வருவா. இன்ஃபேக்ட் அவன் மொபைல் ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னால் எதுவும் யோசிக்க முடியல சார். அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். சரி, ஒன்று பண்ணுங்க. இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் மனைவி கிட்ட கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதாகவோ இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுறதாகவோ நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட காட்டிக்க வேண்டாம். இப்படியே பொறுமையாக இருங்க. உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கா? இல்லை சார். முதல்ல வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் மனைவி எங்கே நின்று எந்த திசையை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த திசையை நோக்கி ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது உங்கள் மனைவிக்கு தெரியக்கூடாது. வீட்டில் இல்லாத பொழுது கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. சனிக்கிழமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜோட என்னை வந்து பாருங்கள். அந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு பிறகு உங்கள் மனைவிக்கு உள்ள பிரச்சனையா இல்லை வெளியிலேருந்து பிரச்சனையான்றத அதன் பிறகு பார்ப்போம். சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். அப்போ நான் வரேங்க சார். போயிட்டு வாங்க. எதுக்கு இப்படி வாயில்லாத புள்ளி போய் அடிச்சுக்கிறீங்க? இது வாயில்லாத புள்ளியா? ஊரையே முழுங்கிடும் இது. ஏங்க, இன்னொரு அடி அந்த தம்பி மேல கழுவி வந்துச்சு. ஆனா மனுஷனா இருக்க மாட்டோம் பாத்துங்க. யோ, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, போயிடு. எதுங்க தேவையில்லாத விஷயம்? ஒரு இந்திய குடிமகனை
அதுவும் ஒரு தமிழனை நீங்க போட்டு அடிப்பீங்க, அது இன்னொரு தமிழ் வந்து கேட்க கூடாதா? இப்படி ஒற்றுமை இல்லாதனாலதான் 300 வருஷமா வெள்ளைக்காரன் நம்மள எல்லாரும் அடிமையா வச்சிருந்தான். எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது, ஒழுங்கு மரியாதை ஓடிடு. கோவம் வருமா? ஏங்க எங்களுக்கும் கோவம் வருங்க. எங்களுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? இந்த காட்டுறேன். இந்த தம்பி நீங்க அடிக்கிறத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணணும்னு வச்சுங்களேன், வேலைக்கு போறவன், வேலைக்கு போகாதவன், பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறவன், பொண்டாட்டி அடிக்கிறவன், குடிக்கிறவன், குடிக்காதவன், இப்படி எல்லாருக்கும் அடுத்து ஒரு வாரம் வேலையே உங்களை கழுவி ஊத்துறதும். அது மட்டும் இல்ல, சந்துன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சந்துல மாற்றம் எவனா இருந்தாலும் செத்து போனவங்க 7 தலைமுறையும் அடுத்து வர போற 7 தலைமுறையும் தோண்டி எடுத்து கெட்ட கெட்ட வார்த்தையில அர்ச்சனை பண்ணுவாங்க. பாக்குறீங்களா? பயம் வருது இல்ல? ஒழுங்கா தம்பி அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ஓடி போயிடுங்க. யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க? ஏங்க நீங்க சிஎம்மாவே இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. முதல்ல தம்பி மேல இருந்து கையிடுங்க. வேணாம், பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். என்னங்க நான் பேச வேண்டிய இலக்கெல்லாம் நீங்க பேசுங்கிறீங்க? வேணாம். அதாங்க நான் சொல்றேன், இப்படி அப்பாவி புள்ள மேல கை வைக்காதீங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. பொதுவா நான் வந்து யாருக்கும் இறக்காட்டுறது கிடையாது. உங்களை பார்த்தா பாவமா இருக்கிறதுனால உங்களுக்காக ஒரு சலுகை தரேன். என்ன? இதுதான் பணிவே கேட்கணும். இப்ப நானு கண்ணை மூடி கண்ணை திறப்பேன். கண்ணை மூடும் போது நின்றுட்டு இருக்கிற நீங்க கண்ணை திறக்கும் போது தம்பி காலில் விழுந்து கிடக்கணும். இதுதான் வந்து அந்த தம்பி அடிச்சதுக்கான தண்டனை. என்ன தம்பி சொல்ற? டேய் நீ சும்மா இருடா, நீ சின்ன பையன், அதான் சின்ன வயசுலாம் பயப்படுற. அதான் அண்ணன் கூட இருக்கிறல, நான் பாத்துக்கிறேன்டா. டேய் சும்மா இருடா, அண்ணன் பாத்துக்கிறேன். மேடம் நான் கண்ணை மூடுறேன், தம்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. விழுந்துட்டீங்களா? ஏங்க தம்பி காலில் விழ சொன்னா ஏன் தோல் மேல கை வைக்கிறீங்க? கண்ணை திறந்து பாருங்க தம்பி. என்னங்க மெமரி இல்லாம பண்றீங்க? சார் நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் நீங்க இல்லாத நேரத்துல உங்க ஏரியாவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிற மாதிரி இருந்துச்சு சார். நல்ல வேலை நான் டைமுக்கு வந்து டொகுறேன். தம்பி ஏங்க இந்த தம்பி காணோம். அவன் நீ கண்ணு மூடும் போதே பயந்து ஓடிட்டான். பாத்தீங்களா சார், நான் கண்ணு மூணு அந்த கேப்ல அந்த அப்பாவி புள்ள பயமுறுத்தி ஓட வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவங்கள. முடியாது தம்பி. ஏன் சார்? அவங்க தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்துக்கிற எஸ்ஐ. எஸ்ஐனா? போலீஸ் தம்பி. போலீஸா? ஏன்டா நான் போலீஸ்னு தெரிஞ்ச அவன் என்னடானா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான், நீ என்னடானா அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர, எனக்கு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறேன்னு மிரட்டுற. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் அந்த பொண்ணுங்க நாட்டுல நடமாட முடியல. உங்களெல்லாம் ஒரு வாரம் நல்லா உப்பு தண்ணியில ஊற வச்சு உருன்னு உரிச்சேன்னா அப்பதான் உனக்கு புத்தி வரும். போலீஸக்கா தெரியாம பண்ணிட்டுங்க, விட்டுருக்கா, எப்படி ஓட்டுருக்கா? டேய் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அக்காடா, அதை சொல்லி கூப்பிட்டுட்டல்ல, அதுவும் போலீஸ் அக்காவா? ஒரு வாரம்லாம் இல்ல, 1 மாசம் நீ உள்ள தாண்டி வா. சார் விடுங்க சார். வாடா, 1 மாசத்துக்கு நீ தானா? ஏன்னா அவங்க தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்துக்கிற இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எங்களுக்கும் கோவம் வரும். எங்களுக்கு கோவம் சும்மா இருடா, நீ சின்ன பையன், அதனால பயப்படுற. அது டயலாக் முடியலடா. சரி சொல்லு. டேய் சரி சொல்லு. சொல்றாங்களேடா. நீதான் சரிங்கிற பாக்குற ஒரு சிரிக்கிறேன் அப்பதான் நல்லா. சரி ஓகே. இப்பதான் இருப்ப சரி போலாம். 1 2 3 போதா? சார் நீங்க இல்லாத நேரத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிற மாதிரி இருந்துச்சு சார். ஏன்டால இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கொம்பு தாடி சொன்னா பரவாயில்ல. சரி அடி. வேணா இல்ல அவன் சிரிச்சுக்கிறது எனக்கு திருப்பி வருதா?